சார் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு டைப் இல்லை சார். 2500 டைப் இருக்குது சார். உள்ள ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, ஹைபிரிட்னு இருக்குது, உள்ள மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப் அப்படின்னு சோ மெனி திங்ஸ் இருக்குது சார். நம்மளோட அவங்க சொன்ன மாதிரி 2500லாம் இல்லைங்க, 1850 தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக நம்ம உள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1850க்கும் மேலே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஏஎம்சி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏஎம்சி வந்து 49க்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 1850க்கு மேலே ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஸ்கீம்ஸ் எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இஎல்எஸ்எஸ் இருக்குது, அப்புறம் வந்து டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, அப்புறம் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட் இருக்குது, பேஃப் இருக்குது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக போகிறது. அதாவது வந்து ஒருத்தரோட ஸ்டைலுக்கு போகிற மாதிரி. ரிட்டையர்மெண்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேஃப் நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அது வந்து ஈக்விட்டியும் டெட்டும் சேர்ந்தாப்பில் இருக்கும், 60-40 ரேஷியோஸில் இருக்கும். இப்போ வந்து சின்ன பசங்க வராங்க, கமிட்மெண்ட் இல்லை, அக்ரெசிவ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா they will get into ஸ்மால் கேப்ஸ். அதாவது வந்து ரொம்ப அக்ரெசிவ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபண்ட்ஸ் போகணும். இப்போ டிவிடெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. மந்த்லி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது, குவார்ட்டர்லி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது, இயர்லி கொடுக்குற டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது, 6 months ஒன்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த டிவிடெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கமெண்ட்டில் வந்து டிவிடெண்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். அது என்னன்றதை சொல்கிறேன் நான்.